Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே பேட்டர்ன்ல நீங்க சென்டென்சஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Without any further delay, let's get started. Alright, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ எங்களை பார்க்க வந்தப்போ நாங்க கொடுத்த எல்லா புக்ஸையும் அவ படிச்சுட்டா. ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற மெயின் சென்டென்ஸ் மெயின் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவ படிச்சுட்டா அப்படின்ற சப்ஜெக்டும் வேர்பும் தான். ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்ட் வேர்ப் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவ படிச்சுட்டான்றது இங்கிலீஷ்ல ஷீ ஹாஸ் ரெட் அப்படின்னு சொல்லலாம். எதை படிச்சுட்டா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றது தான் ஆப்ஜெக்ட் இல்லையா? இங்க எதை படிச்சதா நம்ம சொல்றோம்? எல்லா புத்தகங்களையும். கரெக்ட். ஷீ ஹாஸ் ரெட் ஆல் த புக்ஸ். இதோட ஆக்சுவலி மெயின் கிளாஸ் முடிஞ்சிருதுங்க. ஸோ மெயின் கிளாஸ்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற புக்ஸ்ன்ற நவுனு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். தட் இஸ் ஆப்ஜெக்ட் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்ற சென்டென்ஸ் எல்லாம் எழுத போறோம். ஓகே, ஸோ மற்ற சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப் எதுவும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ இதை வச்சுதான் நீங்க மெயின் கிளாஸ் வேர்பை கண்டுபிடிக்கணும். என்னென்ன வேர்ப் இருக்கு பாருங்க. பார்க்க வந்தாள் அப்படின்னு முடியல, பார்க்க வந்தப்போ அப்படின்னு பாதியா இருக்கு. அடுத்து நாங்கள் கொடுத்தோம்னு இல்ல, நாங்கள் கொடுத்த அப்படின்னு பாதியா இருக்கு. படித்து விட்டாள் இது கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ எந்த வேர்ப் கம்ப்ளீட்டா இருக்கோ அதுதான் மெயின் கிளாஸ் வேர்ப். அங்க இருந்து நீங்க சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜங்க்ட்னு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரைட், சரி. இதுல ஆப்ஜெக்ட்ல she has read all the booksன்ற நவுன் இருக்கு. அந்த புக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு பாருங்க. அவ எங்களை பார்க்க வந்தப்போ நாங்க கொடுத்த எல்லா புக்ஸும். கரெக்டா? இப்ப எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? அவ எங்களை பார்க்க வந்தப்போ நாங்கள் கொடுத்த அப்படின்ற சென்டென்ஸை நம்ம புக்கை டிஸ்கிரைப் பண்ணி எழுத போறோம். ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்த எல்லா புக்ஸும். நாங்க எப்போது கொடுத்தோம், கொடுத்தன்ற ஆக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு சொல்ற டைமை டிஸ்கிரைப் பண்ற கிளாஸ் தான் அவ எங்களை பார்க்க வந்தப்போ. ஓகேயா? ஸோ இங்க டைமை டிஸ்கிரைப் பண்ற கிளாஸ்க்கு பேரு adverbial கிளாஸ். புக்கை டிஸ்கிரைப் பண்ற நாங்கள் கொடுத்த அப்படின்ற கிளாஸ்க்கு பேரு adjective கிளாஸ். ஸோ இங்க புக்கு அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் கொடுத்தன்னு வந்திருக்கு. புக்ஸ் we gave her, books we gave her. புக்ஸ் பக்கத்துல கன்ஜங்ஷன் thatம் யூஸ் பண்ணலாம். புக்ஸ் that we gave her அப்படின்னு போடலாம். ஓகே, she has read all the books we gave her. அந்த கேவ்ன்ற ஆக்ஷன் எப்போ நடந்ததுங்க? அவ எங்களை பார்க்க வந்தப்போ நாங்க அவளுக்கு சில புக்ஸ் கொடுத்தோம். அந்த புக்ஸ் எல்லாம் அவ படிச்சுட்டா. தனித்தனியா சொன்னா இதான் சென்டென்ஸ். அவ எங்களை பார்க்க வந்தப்போ நாங்க அவளுக்கு கொடுத்த புக்ஸ் எல்லாத்தையும் அவன் படிச்சுட்டா. சேர்த்து சொல்லும் போது இப்படி இருக்கும். ஓகே, she has read all the books we gave her. எப்போ? when she visited us. இந்த சென்டென்ஸ்க்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தான். இங்க ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெண்டு கிளாஸஸ் ஆப்ஜெக்டுக்குள்ளவே இருக்கு. ஆல் த புக்ஸோட மெயின் கிளாஸ் முடிஞ்சிருது, அதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல ரெண்டு சென்டென்சஸ் வந்திருக்கு அந்த ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற we gave her இது adjective clause. அப்புறம் அந்த கேவுக்கான டைமை சொல்ற மாதிரி ஒரு adverbial clause when she visited us அப்படின்ற adverbial clauseம் வந்திருக்கு. இது எல்லாமே ஆப்ஜெக்ட்குள்ள தான் இருக்கு. ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வர கிளாஸஸ் தான் இது. இதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு மற்ற சென்டென்சஸும் இருக்கு. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் யூ நீட் திஸ் மச் ஆஃப் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ரிமைனிங் சென்டென்சஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஒன். லாஸ்ட் இயர் அவன் தன்னோட பர்த்டேவை இங்க செலிப்ரேட் பண்ணப்போ நாம எடுத்த எல்லா போட்டோஸையும் அவன் பார்த்தானா. ஓகே, போட்டோஸை அவன் பார்த்தானா இதான் சென்டென்ஸ். போட்டோஸை டிஸ்கிரைப் பண்ணி தான் ரெண்டு கிளாஸஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவன் போட்டோஸை பார்த்தானா. he saw the photos இதுதான் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். பட் இங்க கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா? did he see the photos? did he see the photos? எந்த போட்டோஸ்? நாம எடுத்த போட்டோஸ் that we took of him. அவனை தான் எடுத்தோன்றதுனால ஆஃப் ஹிம் போட்டிருக்கோம். இல்லைனாலும் இட்ஸ் ஆல் ரைட். அண்ட் அதே மாதிரி தேட்ன்ற கன்ஜங்ஷன் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. ஓகே, டிட் ஹீ சி ஆல் த ஃபோட்டோஸ் தட் வி டுக் ஆஃப் ஹிம். எப்போ நாம ஃபோட்டோஸ் எடுத்தோம்னு சொல்றோம்? அந்த டுக்குன்ற ஆக்ஷன் எப்போ நடந்ததா சொல்றோம்? அவன் லாஸ்ட் இயர் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ when he celebrated his birthday here last year. Okay, see all the photos that we took of him when he celebrated his birthday here last year. அவன் லாஸ்ட் இயர் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ நாம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாம் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் அவன் பார்த்தானா. ஓகே, ஸோ போன சென்டென்ஸ் மாதிரியே தான் இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன். SVO சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஆப்ஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு adjective clause that we took of himன்ற adjective clause வந்திருக்கு. அது டுக்குன்ற ஆக்ஷன் எப்போ நடந்தது அந்த டீட்டெயில்ஸ் சொல்றதுக்காக ஒரு adverbial clause when he celebrated அப்படின்ற clause வந்திருக்கு. ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம்.
படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ நான் படத்தை பார்த்துருக்கேன். இதுதான் மெயின் கிளாஸ். அப்புறம் படங்களை அப்படின்ற ஆப்ஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் 2 கிளாஸஸ் வந்திருக்கு. அதே பேட்டர்ன் தான். ஐ ஹாவ் வாட்ச்ட் எவ்ரி மூவி. எல்லா படங்களையும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா படங்களையும், இல்லைனா ஆல் த மூவிஸ் போட்டாலும் ஓகே தான். ஐ ஹாவ் வாட்ச்ட் எவ்ரி மூவி that my friends recommended. that சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. I have watched every movie my friends recommended. எப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம்? நான் காலேஜ் படிக்கும்போது, when I was in college. Alright? I have watched every movie my friends recommended when I was in college. 4th example போலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த எல்லா போம்ஸும் அவளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா. எதை ஞாபகம் வச்சிருக்கா? எல்லா போயம்ஸையும். இதுதான் சென்டென்ஸ். கரெக்ட்? இதுதான் மெயின் கிளாஸ். அப்புறம் எல்லா போயம்ஸையும் சொல்லி அந்த ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி இன்னும் 2 கிளாஸ் வந்திருக்கு. அதே பேட்டர்னில் தான் இருக்கு. பட் இங்கே கன்ஜங்ஷன் மட்டும் வேற. அதை மட்டும் பாருங்க. ஆல்ரைட். ஸோ அவ எல்லா போயம்ஸையும் ஞாபகம் வச்சிருக்கா. ஷீ still remembers all the poems. Right? She still remembers all the poems. எந்த poems? அவங்க அம்மா கத்து கொடுத்த poems. எல்லா poemsையும். Right? All the poems her mother taught her. Her mother taught her. That her mother taught her. அப்படின்னும் போடலாம். ஓகே? poemsக்கு பக்கத்தில் thatன்ற conjunction போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ தாட்ன்ற ஆக்ஷன் எப்போ நடந்ததா சொல்கிறோம்? அவங்க அம்மா எப்போ கற்றுக் கொடுத்தாங்க? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்த போயம்ஸ் எல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா. ரைட்? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் ஷி வென்ட் டு ஸ்கூல். ஓகே? ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸில் லாஸ்ட்டாக வந்த ஆட்வர்பியல் கிளாஸுடைய கன்ஜங்ஷன் வென்னாக இருந்தது. இந்த இடத்துல பிஃபோராக இருக்குது. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸில் என்ன இருந்தது? ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது, அவன் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது, அவன் நம்மளை பார்க்க வந்த போது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வென் போட்டோம். இங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிஃபோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட்? ஸோ அதே சென்டென்ஸ் பேட்டர்ன், அதே டைப் ஆஃப் கிளாஸஸ். லெட்ஸ் மூவ் டு த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே. இந்த சென்டென்ஸ் ஒரு போனஸ் சென்டென்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இதில் அடிஷ்னலாக இன்னொரு கிளாஸும் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். டீனாவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம், டீனா சின்ன வயசுல இருந்தப்போ அவங்க பாட்டி அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிப்பா. ஸோ டீனா லெட்டர்ஸ் எல்லாம் படிப்பா. அதே சென்டென்ஸ் பேட்டர்ன். SVO. டீனா ரீட்ஸ் ஆல் த லெட்டர்ஸ். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டீனா எப்போ படிப்பான்னு சொல்லியிருக்கோம். மெயின் கிளாஸில் இருக்கிற அந்த ஆக்ஷன், ரீடுன்ற ஆக்ஷனுக்கு என்ன டைம் சொல்லியிருக்கோம்? டீனாவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ அந்த மெயின் கிளாஸுக்கு ஒரு adverbial clause வந்திருக்கு. whenever Tina gets free time. Alright? Whenever Tina gets free time, she reads all the letters. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இத்தனை எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி அதே பேட்டர்ன் தான். ஆல் த லெட்டர்ஸ். எந்த லெட்டர்ஸ்? அவங்க பாட்டி அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ். ஹர் கிராண்ட் மதர் ரோட் டு ஹர். எப்போ எழுதினாங்க அவங்க? அவள் சின்ன வயசில் இருந்தப்போ. வென் டீனா வாஸ் யங். ஓகே? ஸோ இந்த இடத்துல 2 வென் கிளாஸ் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் வென் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்ப் எப்போ படிப்பான்னு சொல்கிறதுக்கான வென் கிளாஸ். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுனால வென் மட்டும் போடாமல் வென் எவர்னு போட்டிருக்கோம். 2வது வென் கிளாஸ் அவங்க பாட்டி எழுதினாங்க. எப்போ எழுதினாங்க? டீனா சின்ன வயசுல இருந்தப்போ. ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதுன்னு சொல்றதுக்கு வென், நடக்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு வென் எவர். அவ்வளோதான். ஓகே? எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி 2 கிளாஸஸ் போட்டிருக்கோம் எல்லா சென்டென்ஸ்லையுமே. இந்த லாஸ்ட் 5th சென்டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு adverbial clause ஏவும் இருக்குது. SVOA. ஏ வந்து ஜஸ்ட் ஒரு adverb இல்லாமல் ஒரு adverbial clause-ஆக இருக்குது. யூஸ்வலி சென்டென்ஸில் நாம் SVO அப்படி எஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். adverbial clause டைம் சொல்கிறது மட்டும் சென்டென்ஸோடைய பிகினிங்கில் போடலாம். அதனால தான் இங்கே wheneverன்றதை பிகினிங்கில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் எங்கேயாவது பார்க்கும்போது இது என்னது, அது என்னது, என்ன இத்தனை வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த லெசன் எடுத்துக்கலாம். இல்லை, இஃப் யூ ஃபைண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங், நீங்களும் இதே பேட்டர்னில் சென்டென்சஸ் ட்ரை பண்ணலாம். Okay, it is all totally up to you. Nobody is forcing you to talk a particular way. Correct? இப்படி தான் நீங்கள் பேசணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. நீங்கள் சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணியும் தாராளமாக பேசலாம். It is for those who want to understand long sentences, those who want to speak sentences using multiple clauses. அவங்களுக்கான லெசன் இது. Alright? Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.